ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ்மedinesh. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டில் ImportHTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கூகுள் ஷீட்டில் ImportHTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல. ஸோ அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா விஷயம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ImportHTML ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ImportHTML அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே இங்கே உங்களுக்கு நிறையா இருக்கும். இம்போர்ட் டேட்டா, இம்போர்ட் இதெல்லாம் XML இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ImportHTML தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ImportHTML அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ImportHTML யூஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, விக்கிபீடியாவோட வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாவை வந்து நீங்கள் உங்களோட கூகுள் ஷீட்டுக்கு இப்போ நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் நிறையா ஃபார்மேட் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும், உங்களுக்கு கரெக்டாக டேட்டா வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டேபிளில் இருக்கிற டேட்டாலாம் இப்போ நான் காப்பி பண்ணி போட்டேன்னா கரெக்டாகவே ஒரு சில சமயம் வராது. இது மாதிரி நிறையா பேர் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு தான் வந்து இந்த ImportHTML அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த ImportHTML யூஸ் பண்ணி ரெண்டே விஷயம் தான் பண்ண முடியும். ஒன்று டேபிளில் இருக்கிற டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இன்னொன்று லிஸ்ட்டில் இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இது ரெண்டும் தான் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஃபார்மேட் வந்து உங்களுக்கு ராங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளை காப்பி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் கரெக்டாகவே வராது. அதே மாதிரி லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், புல்லட்டினில் பாயிண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இதுவுமே நீங்கள் காப்பி பண்ணி போடும்போது ஒரு சில சமயம் கரெக்டாக வராது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஈக்குவல் டு ImportHTML URL query index local. ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம், ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு URL கேட்குது. ஸோ URLங்கிறது ஒன்றும் கிடையாது. எந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு டேட்டா வேணுமோ அந்த வெப்சைட்டோட URL காப்பி பண்ணி இங்கே போட்டுருங்க. இங்கே போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது queryங்கிறது ஒன்றும் இல்லை. இதில் உங்களுக்கு டேபிள் வேணுமா லிஸ்ட்டு வேணுமா அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ நமக்கு டேபிள் லிஸ்ட்டு ரெண்டு தான் எடுக்க முடியும். ஸோ டேட்டாவை எடுக்கலாம், அது கரெக்டான ஃபார்மேட்டில் வராது. ப்ராப்பரான ஃபார்மேட்டில் வர்றது டேபிளும் டேட்டாவும். ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் எடுப்போம், டேபிள். ஓகேவா? ஸோ இங்கே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ். ஸோ அதாவது எத்தனாவது டேபிள். இங்கே வந்து எனக்கு ரொம்ப நிறையா டேபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டேபிள் கிடையாது, இது வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு சில வெப்சைட்டில் இந்த ஏரியாவை வந்து அவங்க வந்து டேபிளாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் டேபிள். ஓகேவா? ஸோ இது வந்து டேபிள் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்போ நிறையா டேபிள் இருக்குது அப்படின்னா டேபிள் நம்பர் 2, டேபிள் நம்பர் 3, இது வந்து டேபிள் நம்பர் 2 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறதுக்காக 1ன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இது வந்து டேட்டா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க டேட்டா இந்த இடத்துல பாருங்கள். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கா, டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கா. ஸோ இதை தான் வந்து இது டேபிளாக கன்சிடர் பண்ணிச்சு. ஸோ எது டேபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வேளை டவுட் இருந்தது அப்படின்னா, என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஏரியாவுக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மேக்காக இருந்தாலும் சரி, மேக் OSஆக இருந்தாலும் சரி, விண்டோஸ் OSஆக இருந்தாலும் சரி இது வரும். ஸோ ப்ரௌசரில் மட்டும் இது வரும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே நீங்கள் போகிறீங்களா, எந்த இடத்துல நீங்கள் கர்சர் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது வந்து இந்த டேட்டா வந்து செலக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே டேபிள் ஹெட்டர் டேபிள், ஸோ அந்த மாதிரி தான் காட்டுது. இங்கே பாருங்கள், டேபிள் தான் இருக்குது. ஓகேவா? இதை சம்மந்தப்பட்ட டேட்டா தான் இது. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கனாலும் இல்லை கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு இது வந்து நம்பர் 1 டேபிள் வந்து இது வந்திருக்கு. ஓகேவா?
ஸோ ஆனால் எனக்கு இந்த பெரிய டேபிள் வரணும், இங்கே இருக்குது பாருங்கள், இது வரணும். ஸோ நான் ஒரு வேளை 2 கூட இருக்கலாம். ஸோ நான் டேபிள் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். எஸ், எக்ஸாக்ட்லி எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, பாருங்கள் இவ்வளோ பெரிய டேபிள் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அழகாக அந்தந்த செல்லில் டேபிள் ஃபார்மேட்லேயே உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் காப்பி பண்ணி போட்டால் கூட இந்த அளவுக்கு உங்களோட டேட்டா வந்து அக்யூரேட்டாக வராது. நிறையா ஃபார்மேட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும். இதில் அந்த ஃபார்மேட் மிஸ்டேக்ஸே இல்லாமல் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எடுத்ததும் இதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி, Ctrl+C, இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி காப்பி, திரும்ப ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷலில் போயிட்டு வேல்யூஸ் ஒன்லி கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டான வேல்யூவில் இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வெப்சைட்டில் இருக்க டேட்டா வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டிங்கன்னா கூட சில சமயம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ நம்ம டேபிளை பற்றி பார்த்துட்டோம். நான் அடுத்தது இதில் நான் டேபிளும் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் வேணால் தேர்டு டேபிள் கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள். 3 என்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். தேர்டு டேபிள் வந்து எனக்கு இங்கே இருக்குது, டிஸ்ட்ரிக்கு, செங்கல்பட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கீழே வரணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கீழே வந்தேன் அப்படின்னா ஓகே தான், இதுதான் வருது. ஓகேவா, இதோட மேப் எனக்கு இந்த இமேஜ் எனக்கு வரலை, பட் என்னோட டேட்டாஸ் எனக்கு வந்துருச்சு. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இதில் நான் வந்து டேபிள் நான் கண்டுபிடிக்கிற சொல்லிட்டேன். அதே மாதிரியே லிஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க. இப்போ பாருங்கள், டேபிளுங்கிறத நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு LIST லிஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி 3 கொடுத்துருக்கேன், அப்படியே என்ட்ரு பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரி, லிஸ்ட்டு, சி ஆல்சோ ரெஃபரன்ஸ். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் டாப்புக்கு போனீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஸோ இதை தான் வந்து லிஸ்ட்டாக எடுத்திருக்கு. ஓகேவா, ஒருவேளை இங்கே நான் 3 கொடுத்துருக்கேன், நான் 2 கொடுத்தனா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 2 கொடுத்தா லிஸ்ட் ஆஃப் ரெவன்யூஸ் டிவிஷன்னு சொல்லி காட்டுது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா ஓகே, இதை தான் எடுத்துக்கிச்சு. இதை வந்து லிஸ்ட் நம்பர் 2 எடுத்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இது லிஸ்ட் நம்பர் 1 இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறத டேபிளாக கன்சிடர் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்து லிஸ்ட் நம்பர் 1ன்னு கொடுத்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் அந்த இது வந்துருச்சு பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நான் சஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்படி தாங்க நீங்கள் ஒரு வெப்சைட்டில் இருக்க டேட்டாவை வந்து ImportHTML கொடுத்து அதோட இது பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, நீங்கள் ரொம்ப பண்ணணும், இந்த இமேஜ் எல்லாமே வரணும் அப்படின்னா நீங்கள் XML ட்ரை பண்ணலாம், ImportXML. ஸோ அந்த ImportXML பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், ஒரு கம்ப்ளீட் இதாக போடுறேன். அது ஒரு பெரிய வீடியோ. ஸோ அதை வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன், மறக்காமல் வெயிட் பண்ணிகிட்ருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதே மாதிரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா இன்னொரு வாட்டி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்படி புரியல, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்டும் பார்த்துட்ருப்பேன். உங்களோட கமெண்ட்டுக்கு மறக்காமல் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா, அதே மாதிரி இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in next video. Bye. What?